Who's a Devi for you? When I drive through the traffic of Chennai and I see this Tamilian woman or a South Indian woman or an Indian woman, she speaks Tamil, she lives in Chennai, and she's on a two-wheeler. She's got the starched cotton sari and a well-stitched blouse and her curly hair just tied for the morning for work. I know that before that she's cooked the meal, looked after her in-laws, the children, the husband, said hello to the neighbors, and if there is house help, she's given instruction to the house help. இங்கே ஒரு வீடியோ இணைச்சிருக்கேன் பாருங்கள். அதில் சுஹாசினி மேம் அவங்க சொல்கிறாங்க, அவ்வளோ அழகாக சொல்கிறாங்க. ஒரு விருது வாங்கியிருக்காங்க, தேவி அவார்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு, அதானி குரூப்பு, ஏதோ ஒரு குரூப்பு, ஏதோ ஒரு அவார்டு அவங்க வாங்கியிருக்காங்க. ஆனால் அவங்க சொல்கிற மேட்டர் வந்து அவ்வளோ கனக்கச்சிதமானது. இந்த தேவி அவார்டு நீங்கள் வாங்கியிருக்கீங்க, இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆங்கர் கேட்குறாங்க. அதுக்காக அவங்க சொன்ன பதில் என்னை ரொம்ப வியப்பில் ஆழ்த்தியது. இந்த மாதிரி பெண்களை தான் நாங்கள்லாம் எங்கள் வாழ்க்கையில் நாங்கள் பார்த்துருக்கோம். நாங்களும் அந்த மாதிரி தான் வாழ்ந்துட்டுருக்கோம். அவங்க என்ன சொல்ல வராங்கன்னா, நான் வந்து ட்ரைவ் பண்ணிவிட்டு வெளியே போயிட்டுருப்பேன். அப்போ காரில் போகும்போது அரவுண்ட் த சென்னை அந்த டூ வீலரில் ஒரு காட்டன் சாரீ, அதாவது ஸ்டார்ச் பண்ண காட்டன் சாரீ, மடிப்பு கலையாமல் கட்டிட்டு அழகான கர்லி இயரை நாட் பண்ணியிருப்பாங்க. நாட் பண்ணிவிட்டு அந்த டூ வீலரை ஸ்டார்ட் பண்ணிவிட்டு ஒர்க்குக்காக போவாங்க. அதுக்கு முன்னாடி அந்த பெண்கள் எல்லாம், அந்த ஒர்க்குக்கு போகிற பெண்கள், அதாவது காட்டன் சாரியை கட்டிட்டு, ஸ்டார்ச் போட்ட காட்டன் சாரியை கட்டிட்டு அழகான ஒரு ஹேரை நல்லா முடிச்சுட்டு ஒரு ஆஃபீஸ்க்கு போகிற டூ வீலரில் ஆஃபீஸ்க்கு போகிற பெண்கள், அதுக்கு முன்னாடி அவங்க வீட்டில் அந்த ஹோம் மேக்கர் என்னென்ன பண்ணுவாங்க, அந்த இன்லாஸ்ன்னா மாமியார் மாமனார் எல்லாம் இருப்பாங்க இல்லையா, அவங்க குழந்தைங்கள, அவங்க உறவினர்களை எப்படியெல்லாம் ஹேண்டில் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள விட நான் ஒன்றும் பெரிய விருதுகள்லாம் வாங்கின மாதிரி தெரியல. நான் வந்து பிறந்ததே ஒரு மிகப்பெரிய குடும்பத்தில், அதனால் இந்த விருது அவங்கள விட எனக்கு ஒன்றும் பெரிய விருதாக தெரியல. இருந்தாலும் எனக்கு சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இதுதான் பெண்கள். அதாவது நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லைங்களா, பெண்கள் வந்து தங்களுடைய சந்தோஷத்தையும் துக்கங்களையும் அல்லது ஆத்திரங்களையும் கோபங்களையும் தங்கள் கண் முன்னாடி நிற்கிற தங்களுடைய உருவம், அதாவது ஒரு கண்ணாடியை பார்ப்பாங்க, தங்களுடைய உருவத்தை அந்த கண்ணாடியில் பார்த்துட்டு அவங்க மனசாட்சிக்குள்ளே பேசிப்பாங்க. அந்த மனசாட்சி கூட பேசும்போது தான் நாங்கள் வந்து எந்த இதுவுமே பண்ணலை, பெரிய சாதனைகள்லாம் பண்ணலை, ஆனால் அவங்க பண்ண சாதனைகள் பெரிய அளப்பரியது. மணிரத்னம் சார் போன்ற டைரக்டரோட மனைவி அவங்க. மணிரத்னம் சாரோட படங்கள்லாம் உலக அளவில் பிரசித்தி பெற்றது. அதுக்கு ஈக்குவலாக இவங்களும் பெண்ணியத்தோட ஒரு கண்டென்ட் எடுத்துக்கிட்டு சினிமாவில் கோலோச்சியவங்க, நடிப்புலேயும் வல்லமைப்படுத்தவங்க. இந்த மாதிரி பெண்கள் தான் நாங்கள்லாம். அதாவது நான் என்ன சொல்ல வரேன்னா, அவங்க சொல்கிற அந்த டூ வீலரில் வேலைக்கு போயிட்டுருக்கிற ஒரு பெண், அவங்கள மாதிரி தான் நானும் இந்த விருதை வாங்கியிருக்கேன். நிறைய பேர் இந்த விருதை வாங்கிறதுக்கு தகுதியானவங்க அப்படின்னு சொல்லிட்டு தன்னடக்கத்தோடு சொல்கிறதுக்கு காரணம், அவங்களுடைய வீட்டில் இருக்கிற அந்த கண்ணாடி முன்னாடி நின்றுட்டு நான் இன்னும் நிறைய சாதனைகளை பண்ண வேண்டியது இருக்குது, திறமையான பெண்ணாக வளர வேண்டி இருக்குது, அறிவார்ந்த பெண்ணாக இந்த சமுதாயத்தை வளர்க்க வேண்டிய கடமையும் பொறுப்பும் பெண்களுக்கு இருக்குது அப்படின்னு தான் சொல்ல வராங்க. ஆனால் நேற்று அதுக்கு முன்னாடி எல்லாம் சில வீடியோக்கள் போட்டிருக்கேன் இல்லைங்களா, அதெல்லாம் பாருங்கள், அடிக்கும் பெண்கள் தான் இருக்காங்க, ரவுடிசம் பண்ணுற பெண்கள் தான் இருக்காங்க. இவங்களுக்கெல்லாம் நான் சொல்லிக்கிறது என்னென்னா, உங்கள் கண்ணாடி முன்னாடி நின்று பாருங்கள். நீங்கள் சொன்ன, அதாவது ஒரு ஜாதியை பற்றி சொல்கிறேன், குழந்தை இல்லாதவன் சொல்கிறேன், அப்புறம் இந்த நிக்கிதா மாதிரியான பொய் புகார் டாக்குமெண்ட்டை க்ரியேட் பண்ணேன். அதாவது 19ஆம் தேதி நடந்ததை 18ஆம் தேதி நடந்த மாதிரி ஒரு டாக்குமெண்ட் க்ரியேட் பண்ணதுனால தான் பட்டா பத்திரம்ன்ற டாக்குமெண்ட் வரைக்கும் வந்திருக்கு. பெண்கள் எல்லாம் ஏன் இப்படி இருக்கணும் அப்படின்னு பார்த்தா, நிறைய பெண்கள் இப்படி தான் இருக்காங்க. அரசியல்வாதி சொல்லிட்டா உடனே எங்கள் வீட்டுக்கிட்ட கேட்டுக்கிட்ட வந்ததும் தண்ணி இல்லாத காட்டுக்கு மாற்றிடுவேன் அப்படின்னு சொல்கிற அந்த பெண்களுக்கும், அதாவது ஒரு வேலை செய்கிறாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு தண்ணி இல்லாத காட்டுக்கு மாற்றிடுவேன்னு ஒரு ரவுடி அரசியல்வாதிக்காக ரவுடிசம் பண்ணுற பெண்களையும்
சுகாசினி மேடத்தையும் கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்கள். அதே சமயத்தில் இதில் இன்னொரு வீடியோவும் பதிவிடுறேன். ரோஜான்ற படத்தில் நடித்த மதுபாலா, அந்த ஹீரோயின் எங்கள் டீனேஜ் பருவத்திலலாம் ரொம்ப நல்ல பிடிச்ச ஹீரோயின். அவங்களுடைய பெண்ணை இது வரைக்கும் அவங்கள வெளியவே காமிச்சதில்லை. ஒரு எங்களை மட்டும் இல்லை ரவுடிசம் பண்ணுறதில்ல, எங்கள் பெண் குழந்தைகளையும் இதில் இழுக்கிறாங்க. அதையும் தான் அந்த பெண்கள் இந்த அடிக்கும் பாராளுமன்றம் வரைக்கும் போயிருக்கு இல்லையா அடிக்கிறதுக்கு. அந்த அடிக்கும் பெண்கள் தங்களுடைய வீட்டில் உள்ள கண்ணாடியை பார்த்து தெரிஞ்சுக்கணும். கண்ணாடியை பார்த்தா கூட ரவுடிசம் போக போகிறதில்ல. இது சின்ன வயசுலேருந்தே தானாக வளரணும். நீங்கள் கண்ணாடியெல்லாம் பார்த்தா கூட பெண்களாக வளர போகிறதில்ல. எங்களை பார்த்து வளருங்க. நீங்கள் கண்ணாடியை பார்த்தா அடுத்து வர்ற வீடியோ மாதிரி தான் இருக்கும். இதை காமெடியாக சொல்கிறேன், இல்லை கோபத்தோடு சொல்கிறேன், எப்படி எடுத்துக்கிட்டாலும் சரி. ஆனால் அந்த ரவுடிசம் பண்ணுற பெண்கள், அதாவது தாலி அறுத்துடணும், அடுத்தது தண்ணி இல்லாத காட்டுக்கு மாற்றிடுவேன், எல்லாம் ஏவண்டி சொல்லி தந்தோம் அவங்களுக்கு. இந்த மாதிரி பெண்கள் எல்லாம் கரெக்டான பெண்களை கிட்ட கூட நெருங்க முடியாது. நாங்கள்லாம் பெண் சிங்கங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு கதையெல்லாம் சொல்லிகிட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி கூட கிடையாது. பெண்களாக தான் வாழ்ந்துட்டுருக்கோம். எங்கள் முன்னாடி நிற்கக்கூட முடியாது. எங்கள் கண்ணாடி முன்னாடி நாங்கள் மனசாட்சிக்கு பயந்துக்கிட்டு நாங்கள் வாழ்கிற மாதிரி வாழ்கிறதுக்கு பழகிறதுக்கு பாருங்கள். இல்லைன்னா இந்த வீடியோ மாதிரி தான் இருக்கும். நான் சொன்னேன் இல்லையா, திரிகூட ராசப்ப கவிராயர் எழுதியிருக்காரு திருக்குற்றால குறவஞ்சியில், வானரங்கள் கனிகள் கொடுத்து கொஞ்சம் மந்தி சிந்தும் கனிகளுக்கு வான்கவிகள் கெஞ்சும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி போயிட போகுது. வானரங்களும் மந்திகளும் எங்களை சுற்றி இருக்கிறத நாங்கள் பார்த்ததில்லை. நாங்கள்லாம் வளர்ந்த விதம் வேறு. எங்களை பார்த்து நிறைய கற்றுக்கலாம். அதனால் இந்த ரவுடித்தனம் பண்ணுற பெண்களை பார்த்து கற்றுக்கிறதுக்கு எங்களுக்கு ஒன்றுமே இல்லை அப்படின்னு தான் தோணுச்சு. அதனால தான் நான் இன்றைக்கி இந்த வீடியோ போடுறேன். இன்னும் இந்த இடிப்புகள், அதாவது இந்த ரவுடிசம் பண்ணுற அரசியலுக்காக, ரவுடித்தனம் பண்ணுற பெண்களை இடிக்கிறதுக்காக நாங்கள் என்னன்னாலும் பண்ணுவோம். தேங்க்யூ. யக்ஷுஷ்மி, அந்த குரங்கு பொம்மை என்ன விலை? கண்ணாடி சார் அது. நம்ம மூஞ்சி அப்படி இருக்கு.